பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய அன்பு நண்பர்களே, உறவினர்களே, இளம் சிங்கங்களே, நண்பர்கள் 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பாரம்பரியமா பல நூற்றாண்டுகள் தாண்டி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கிற இந்த பொங்கல் ஃபங்க்ஷன்ல பொங்கலை சாப்பிட்டுட்டு மரம் ஏறுறது, எருது பிடிக்கிறது, கோலாட்டம், பாட்டாட்டம், பல ஆட்டத்துல தயாரெடுக்கிற பசங்க இந்த பாம்பு கடையெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஓகே நம்ம பாம்பு பிடி வீரர்கள், நம்ம மாடு பிடி வீரர்கள் வந்து ஒவ்வொரு மதுரை பக்கம் ஃபேமஸ்னா நம்ம ஊருக்குள்ள பாம்பு பிடி வீரர்கள் நம்ம ஊர்ல லோக்கல்ல இருக்கிற நம்ம முனுசாமி அவரும் முனுசாமி ராமன் அவர்களும் மேடை கலைக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து பேஷண்ட் மோசமான பிறகு வந்து நாங்க படிச்சதை வச்சு காப்பாற்றுறோம். ஆனா உண்மையிலே இவர்கள் தான் வீரர்கள். ஏன்னா பாம்பையும் காப்பாத்துறாங்க, மனுஷனையும் காப்பாத்துறாங்க. இவர்கள் உண்மையிலே இந்த ஸ்டெப்பை வந்து இவங்க இந்த ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்தி எப்படி கொண்டு போற நல்லா வெற்றிகரமா கொண்டு போறோம்னு திரும்ப என்கிட்ட கால் பண்ணி நாங்க 2 பேருமே எனக்கு கூட படிச்ச அருமை நண்பர்கள். பல விஷயத்துல ரொம்ப நேரம் எங்க ஊர்ல தான் முக்கப்பட்ட தருணங்கள்லாம் உண்டு. இப்பயும் நிறைய நேரம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தாலும் தம்பி இப்ப வந்து ஊருக்கு நல்லது பண்ணணும், மக்கள் நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும் திரும்ப பேசலாம். இப்படி வெறித்தனமா இருக்கிறானே, கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவங்க வந்து பாம்பு எப்படி பிடிக்கிறது, அது என்ன பண்ணுங்கிறது இவங்க சொல்லுவாங்க. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா 2 நாளா யோசித்தேன், இப்படி ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டானே என்னதான் பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தபோது, ஏன்னா நான் மருத்துவராக இருக்கிற போது பல வகையான பாய்சன் கேஸ் வராங்க இல்லையா, அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா ஏற்படுத்தி கொண்டிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வெறும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் டான்ஸ் குத்தாட்டம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிகழ்வு வந்து புதுசா ஒரு இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒரு 1/2 hour வைக்கிறது நல்ல பிளான் தான். இது ஏன்னா இங்க மெடிக்கல் சைடு இல்லாம நம்ம ஊர்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வளர்ந்துட்டாங்க. நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்தா ஆசிரியர் வந்து வெவ்வேறு அவருடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா பல வகையான கல்லூரிகளில் வந்து சிறப்புரை ஆற்றுகிறாரு, பட்டிமன்றம் நடத்துறாரு. அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல ஊர்ல பல பேர் வந்து வெவ்வேறு ஊர்ல போய் வெவ்வேறு திறமைகள் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க. இந்த கமிட்டி வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டி கேட்டுக்கிற ஒவ்வொரு வருஷம் ரொம்ப நல்லா பண்றாங்க, நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் இடையில போட்டா நம்ம ஊர் மக்களே நம்ம இனிஷியேட் பண்ணி அவங்களே நம்மளுக்கு ஆர்வம் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும். இப்போ மெடிக்கல் சைடு நல்லா இருக்கிறாங்கன்னா இப்போ கீழே உட்காந்து நாளைக்கு அவன் டாக்டரா வருவான். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வாத்தியார், இன்ஜினியர், ஏன்னா நம்ம ஊர்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ வந்துட்டாங்க. அப்ப நாங்க படிச்ச அந்த முனியம்ம கடையில போண்டா வாங்கி சாப்பிட்டு நாங்க டியூஷன் படிச்ச காலங்கள்லாம் அப்படி இந்த தெருவில் வெள்ளிக்கிழமை ஒளிய சாமி கத்தடிச்சு உட்காந்து பார்த்த தருணங்கள்லாம் இப்பெல்லாம் நாங்க முன்னாடி நிறைய பேர் இருக்கிறோம். அதெல்லாம் இப்ப நினைவு கொடுத்துக்கிறேன். சரி, காலம் தாமதம் ஆகுறதுனால உங்களுடைய கேஸ் ஹிஸ்டரி மட்டும் நான் சொல்லி எப்படி பேஷண்ட் பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது என்ன பாம்பு எப்படி கிடைக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில இப்படி தீபாவளி பண்டிகைனாலே நம்ம என்ன பண்றாங்க, வெளியூர் வந்து செம்மையா போய் நல்லா பணத்தை சம்பாதிச்சு வந்து எல்லா ஊர்லயும் சொல்றேன் வந்து என்ன பண்றாங்க, டீம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க பசங்க. ஒருத்தர் சரக்கு ஸ்பான்சரு, ஒருத்தர் சைடிஸ், ஒருத்தர் இதே மாதிரி ஒரு டீமோட தான் ஒரு கேங் என்ன பண்ணாங்க. நான் போனேன் 3வது வருஷத்துக்கு அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன்ல, இப்ப பாப்பாரப்பட்டி சைடுல ஒரு டீம். அது என்னன்னு தெரியும், இந்த பசங்களுக்கு சரக்கை வாங்கிட்டு போனா எப்படி போட்டோம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பைக்ல போனாலே அந்த 2 பக்கம் எங்க இருப்பு இருக்கோ அங்க ஒரு டார்ச் லைட் மட்டும் எரியும். அந்த செல்போன்ல இருக்கிற டார்ச் லைட் மட்டும் எரியுமா, அந்த விளக்கு என்ன தெரியும்னா அந்த டம்ளரும் பாட்டில் மட்டும் தான் தெரியும், தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேங் சரக்கு அடிச்சிருக்காங்க போயிட்டு. அதுல என்னச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு, செகண்ட் ரவுண்ட் முடிச்சு, அடுத்து என்ன வரும், கண்டிப்பா யூரின் வரும். யூரின் உட்காந்தா போயிருக்கிறான், காலைல ஏதோ பொட்டுன்னு போட்டுச்சு வந்து சொல்லியிருக்கிறான், டே மச்சான் ஏதோ கடிச்சிருச்சுடா அப்படின்ட்டு. கூட இருந்தா டே எதுவாக இருந்தாலும் இன்னொரு ரவுண்ட் போடா ஒன்றும் ஆகாது அப்படின்னு இன்னொரு ரவுண்ட் போயிருக்கான். தேர்ட் ரவுண்ட் போக என்ன பண்ணா மட்டை ஆயிட்டான்.
அவனுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க, டேய் எப்பயுமே தேடுறவங்க மட்டும் இறங்கண்டான், அவனை ஒருத்தனா அவனை எழுப்பிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க செத்து அடி 4th 5th போயிட்டு இவங்கெல்லாம் லாஸ்டா போனோம். அவனை எழுப்பி பார்த்தா கண்ணும் முடிக்கல, கையும் வரல, காலும் வரல. அப்புறம் தான் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இரவு இவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க எந்தெந்த பாம்பு எப்போ வரன்ட்டு. விஷக்கடி பாம்புகள் ஃபுல்லாக இரவு நேரங்கள் தான் சுத்தம். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி பழக்கங்கள் வேண்டாம் இருக்கிறது எக்ஸாம்பிளாக சொல்றேன். அவங்க கூட்டு வந்துட்டு அவங்க கூட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு 1.5 மணி நேரத்துக்கு வரத்துக்குள்ள அங்கே வந்து பேஷண்ட் டெத் ஆகிட்டான், இறந்து போயிட்டான். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்ட்டு இன்னொரு விஷயம், ஏரி இருந்து நிறைய பேர் பாம்பு என்ன பண்ணுவாங்கன்னா கடிச்ச உடனே கூட்டு வருவாங்க, கடிச்ச உடனே பாம்பு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி நான் ஒரு நாள் டியூட்டி இருந்தப்போ ஏரியூர் சைடு ஒரு டீம் வந்துச்சு. இந்த பாம்பு கடிச்சுட்டு பெரிய தரலாம், பாம்பு உயிரோட மேலே இருக்குது. அங்கிருந்து டாக்டர் நர்ஸெல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டோம். அதனால இந்த கதை இது ஏன்றான், நீங்க வந்து பாம்பை வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, கடிச்ச இடத்துல இருந்து பாம்பை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள கடிச்சதுன்னு ஏதாவது சந்தேகம் இருந்தாலே வந்தால் போதும். நீ பாம்பை பிடிச்சி கையில போட்டு அடிச்சே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து அது என்ன வகையான பாம்பு எப்படி கடிச்சிருக்கோம், அது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதா இல்ல ரத்த ஓட்டத்தை பாதிக்கிறதா நாங்க அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு கதை என்னாச்சுன்னா, இந்த பொங்கல் நேரத்துல எல்லாம் தெரியும்ப்பா, எங்க அம்மா எல்லாம் வந்து இப்போ வீட்டு பொங்கல் தீபாவளி வந்தாலே டென்ஷன் ஆயிடுவாங்க பரபரப்புக்கு. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து என்ன எவ்வளோ வேலை இருக்கு, வீடை கிளீன் பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணணும், பசங்களை போகணும், சொந்தக்காரங்க வெளியிருந்து வருவாங்க, அவளை பரபரப்பு வயல. இதே மாதிரி அம்மா நம்ம பக்கத்து ஊர் தான் மாங்காரில் வர அம்மா என்ன பண்ணி ஒரு நாள் சாயந்தர நேரத்தில் குழம்பு வந்து அடுப்பில் வச்சுட்டு குழம்புக்கு வச்சுட்டு இருக்கு, அதுக்குள்ள மாடை பிடிச்சி கட்டி புளி போட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் போருக்குள்ள கை பிடிச்சி பிடிச்சிடும் வந்து மாமியார் சொல்லியிருக்கு. மாமியார் வந்து வளர்க்கும்போது ஐயோ இந்த அம்மா இந்த வரைக்கும் கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு போட்டு என்ன படிச்சு வரல கடிச்சது. இந்த இடத்துல போட்டு நல்லா இருக்க கட்டி விட்டுருச்சு, இருக்க கட்டி விட்டு ஒன்றும் ஆகாது, இந்த நேரத்துக்கு போட்டு எல்லாம் படத்தை நமக்கு தான் வந்துருங்க அப்படின்ட்டு நான் பாடம் போடுறேன் அப்படின்னு பாடத்தை போட்டு படிக்க வச்சிருச்சு. அந்த அம்மா எந்த மருமகளாவது மாமியார் பேச்ச நம்புமா? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துருக்கு, வலி ஒன்றும் தாங்கல, வலி தாங்க முடியாம நல்ல வழியை பிடிச்சி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அதுக்குள்ள பாம்புடைய விஷம் பெருசா வரல, ஆனா அவங்க கை டைட்டா கட்டி விட்டாங்க. என்னன்னா டைட்டா கட்டணும் ரத்த ஓட்டம் ஏற்பட வந்து கீழ்புறமே வரும், அது இறுகி போச்சு, கைதான் அழுகி போச்சு. ஆனா வந்து விஷத்தன்மை வந்து பெருசா இறங்கல, மருந்து மாத்திரை போட்டு சரி பண்ணிட்டோம். அதனால கடித்த உடனே யாரும் வந்து பெருசா இறுகி கட்டிடணும், அப்பதான் விஷம் ஏறாதுங்கிற கான்செப்டை நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. அந்த படத்துல தான் கடிக்கிறது உறிஞ்சிருந்தது எல்லாம். கடிச்ச உடனே நல்லா சோப் போட்டு கழுவணும், கழுவிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடும், அது ஒரு கான்செப்ட். அப்புறம் ரொம்ப இறுக கட்டக்கூடாது. அப்புறம் நம்மள நினைச்சு தம்பியை வந்து பாய்க்கடியில் பாம்பு கடிச்சிட்டு இருந்து அங்க இருக்கான் பாரு சூப்பரா. பாம்பு கடி வீரர்னால என்ன பண்ணாரு, பாம்பு தான் டக்கு உடனே கூட்டு வந்தாரு. அது என்னாச்சுன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அழுகுச்சு, மற்றதெல்லாம் காப்பாத்திட்டோம். அப்படி இந்த மாதிரி நான் ஒரு பல ஹிஸ்டரியில சொன்னதுல இருந்து உங்களுக்கு கேட்கும் மெசேஜ் என்னன்னா, இப்போ மாணவர்களா தெரியும் கல்லூரியில வந்து பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே மாணவர்கள் தெரியும் லாஸ்ட்ல ஃபைனலா டேக்கும் மெசேஜ் என்னன்னா, பாம்பு கடியை பொறுத்த வரைக்கும் அப்போ இன்னொரு கதை ஒன்று மறந்துட்டேன். ஒரு பாப்பாரப்பட்டி ரொம்ப படிச்சவங்க எப்போ திருவாங்க இருப்பாங்க, விவசாய நிலத்தை போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கடிச்சிட்டு நாகப்பாம்புனே நல்லா தெரியும், ஆனா அவருக்கு திமிர் அதிகம். எதுக்கு நம்ம பக்கத்துலேயே வேலை ஆள் செஞ்சுருக்குறாங்க, யாரையும் எதுக்கும் கூப்பிடல, இவரே வேகமா ஓடுறது, ஓடி வந்து பைக்கை எடுத்துட்டு அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம்னு நினைச்சு என்ன பண்ணாரு, குடு ஓடி இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, பாம்பு கடித்த உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும், படுக்க வச்சிடணும், குடு வேகமா ஓடக்கூடாது. வேகமா ஓட ரத்தம் அந்த பாய்சன் வந்து உடம்புக்குள்ள பாய்ச்சிடும். வந்து பைக் அடிக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டாரு. மயங்கி விழுந்துட்டு ரத்தம் வண்டி வருது, யூரின் ரத்தம் போது, மோசம் ரத்தம் போது, இது வந்து ரத்தத்தை பாதிக்கக்கூடிய பாய்சன். அப்படி இந்த டேக் மெசேஜ் என்னன்னா, கடிச்ச உடனே பதட்டப்பட வேண்டாம், பக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்பு கூப்பிடுங்க. பாம்புன்னு அறிகுறிகள் தெரிஞ்சா 1.5 மணி நேரம், ஏன்னா வெவ்வேறு பாய்சன் வந்து வெவ்வேறா பிரசன்ட் பண்ணும். ஒரு சில பாய்சன் 1.5 மணி நேரத்துல டெட் ஆயிடுவாங்க, இந்த குடிக்கார கேங் மாதிரி. சில பாய்சன் வந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் பிரசன்ட் ஆகும். அது எதுவா இருந்தாலும் கான்செப்ட் வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடணும். கடிக்கக்கூடாது, உறிஞ்சக்கூடாது, டைட்டா கட்டக்கூடாது. கடிப்பட்டவரை வந்து படுக்க வச்சு பொறுமையா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்து நியர்பை ஹாஸ்பிட்டல் வந்துடணும். 1.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுதுன்னா நீங்க உயிர் போகாம பாத்துக்கலாம். இப்படி சின்ன புண்ணோ, கால் போறது, கை போறது இந்த மாதிரி வரும், மற்றது எதுவுமே தொந்தரவு இருக்காது.
என்று என்னோட அனுபவங்களை பகிர்ந்து எங்க ஊர்ல எங்க மக்கள் கூட உறவினர்கள் கூட நான் அதை பகிர்ந்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு பொறுமையா இவ்வளவு அழகா ஒரு ஒற்றுமையா கேட்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அடுத்து டான்ஸ் கூட ரெடியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த அனுபவம் இந்த வாய்ப்பு இவங்க அருமையா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நானும் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அரபி நண்பர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க அந்த பாம்பை பற்றி என்ன சொல்லுவாங்க அதுன்னு தெரியாது.